இப்போ விக்ரம் சார் பண்ண போறான்றதுனால தான் நான் அந்த ஷார்ட்ஸ் வித் பேர் பாடி சீக்வன்ஸே எழுதுறேன். சும்மா இல்லைன்னா நான் அதை எழுதியிருக்கவே மாட்டேன். இப்போ வேற யாராவது ஒரு ஹீரோவால் அதை புல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு நமக்கு தோணுச்சுனாலே நான் அதை பண்ணியிருக்கவே மாட்டேன். அந்த சீக்வன்ஸே எழுதியிருக்க மாட்டேன். இதை கேரி பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு வெல் பில்ட் பாடி வேணுன்ற முடிவில் தான் நம்ம. ஸோ அந்த மாதிரி இப்போ யார் ஹீரோ வந்தாலும் இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிடுவோம். ஆனால் இப்போ இது வேணுமா வேணாமான்ற கால் எனக்கு தெரிஞ்ச அந்த கால் ரொம்ப சப்ஜெக்டிவ்னு நினைக்கிறேன் சார். சும்மா சொல்லலாமா? இப்போ அமரன் ஒரு படம் வந்துச்சு. அது சிவகார்த்திகேயனோட இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்றாரோ அதெல்லாம் இல்லாமல் வந்தது. பட் அது ஹீரோ ஷுட் வாண்ட் டு கோ இன்டு தட் ஜோன். அதான் சொல்றேன். இப்போ அவர் சப்போஸிங் அவர் ராஜ்குமார் கிட்ட இல்லை இது கொஞ்சம் ரொம்பவே நம்ம ஜோன் விட்டு விலகிட்டோம், கொஞ்சம் ஒரு மாசம் அவர் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா தென் படமே விழுந்திருக்கும். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். பட் சிவகார்த்திகேயனுக்கு he wanted to go into that zone. His commitment was there. அந்த மாதிரி I'm saying that's what I'm saying. பெரிய ஹீரோனா ஜெனரலா ஒர்க்கே ஆகும்னு சொல்றேன். இப்போ நான் இப்போ நியரஸ்ட் எக்ஸாம்பிள்னால அதை எடுத்துக்கிறேன். இப்போ இதே விஷயம் இப்போ யார் வேணா இருக்கலாமே. இப்போ சும்மா இப்போ ராயன் வரைக்குமே எடுத்துக்கிட்டா கூட இப்போ அது டிப்பிக்கலா ஒரு ஹீரோ மட்டும் ஃபாலோ பண்ற கதையா இல்ல. ஒரு கதை ஒரு வேர்ல்டா இருக்கு. அந்த வேர்ல்டுக்குள்ள ஒரு ஸ்டார் இருக்காங்க, அவங்க வேற ஒன்று பண்றாங்க. இப்போ இதுவுமே அப்படிதான். வீரதேசூரனுமே ஒரு வேர்ல்டு. இதுக்கு ஆடியன்ஸ் ரெடி ஆயிட்டாங்க, அதனால ரைட்டர்ஸ் ரெடி ஆகுறாங்க, அதனால ஸ்டார்ஸும் ரெடி ஆகுறாங்கன்றதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த சோ கால்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் திங் இனிமேல் ஸ்டார்ஸே விரும்புவாங்களான்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இப்போ படம் எப்படி இருக்கோ இல்லையா சார், விடாமுயற்சியில கூட நீங்க பாத்தீங்கன்னா டப்புன்னு ஆரம்பிச்சு நேரா கான்ஃபிளிக்ட்ல போய் படம் போயிட்டே இருக்கும். ஆனா அப்போ அதுவும் அஜித் சார் மாதிரி ஒரு ஆள் தானே பண்றாங்க. ஸோ என்னன்னா சார், நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு ஒரு ஸ்டார் எப்பயுமே வருவாங்க. அது ஒர்க் ஆகி செமையா போயிடுச்சுன்னா அடுத்தடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஒர்க் ஆகலைன்னா தே வில் கோ பேக். அது ரைட்டருக்குமே பொருந்தும். இப்போ நானே ஒன்று செமையா பண்றேன், அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா நான் தைரியமாக போயிடுவேன். ஒர்க்கே அவ்வளோ விழுந்துச்சு அடி அப்படின்னா இருக்கவே சேஃப் ஜோன், அங்கே போயிட்டு பழைய மாதிரியே அழகாக ஒன்று எழுதி தனனா